வீட்டுல விருந்து வச்சிருக்காளாம். அதான் இந்த மீன் எல்லாம் கழுவி தரச்சுங்க. கண்ணா உங்களை காணும்னு கூப்பிட்டு இருக்கா. நீங்க என்னடா இங்க நாத்தனார் வேலையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்களா? உங்கக்கா நான் பாத்துக்கிறேன். இல்ல கீதா, மீன் கழுவுலன்னா லதா வந்தா பெரிய ரகலி ஆயிடும். முதல்ல நீங்க போங்க. போங்க சும்மா. அவ வரட்டும், நான் பாத்துக்கிறேன். என்ன இது? மீன் எல்லாம் கழுவாம அப்படியே இருக்கு. எங்க அவ? யாரு? எல்லாருக்கும் பேரு ஒண்ணு இருக்குல்ல, மரியாதையா பேரை சொல்லி கேளு. அதான் அந்த சாந்தி. அவங்க இங்க இல்ல. அவங்கள நீ இப்ப பாக்க முடியாது. நீ யாரு என்ன தடுக்க? காலங்கத்தால என்ன இங்க கலாட்டா? பாருமா, மீனை கழுவ சொல்லி சாந்தி கிட்ட கொடுத்தேன். அவ கழுவாம அப்படியே போட்டு போயிட்டா. அவளை பாக்க போலான்னு சொன்னா இவ கூடாதுன்னு எங்கிட்ட சண்டை போடுறா. நான் ஒண்ணும் சண்டையெல்லாம் போடல. இங்க பாருங்க சார், இந்த வீட்டு வேலை எதுவா இருந்தாலும் நாங்க செய்யறோம். ஆனா இந்த அடுத்த வீட்டுக்காரங்க வேலையெல்லாம் எங்களால செய்ய முடியாது. செஞ்சா என்ன? குறைஞ்சா போயிடுவேன். லதாவுக்கு மீன் கழுவ தெரியாது, கொஞ்சம் கழுவி கொடு. இந்த காக்கா குருவி கதையெல்லாம் என்கிட்ட வேணாம். இது பாருங்க, உங்க பொண்ணுக்கு மத்தவங்க மேல எரிஞ்சு விழ கத்து கொடுத்துருக்கீங்கல்ல, இப்ப மீன் கழுவவும் கத்து கொடுங்க.